everyone. I'm Dr. Amrita from Derma Skin and Hair Clinic, Trichy. ஸோ நம்ம இப்போ ஆக்னி பற்றி ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஆக்னியோட சீக்வலே அதாவது அப்படின்னா என்னென்னா ஸ்காரிங் அப்புறம் பிக்மெண்டேஷன், இது எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ணலாம், அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீல் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் ஆக்னி ஸ்கார்ஸ் பற்றி ப்ரைமரிலி நம்ம பார்க்க போகிறோம், அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும். ஸோ இப்போ ஆக்னி ஸ்கார் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆக்னி வந்துட்டு போனதுக்கப்புறமேட்டு அதை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு தழும்பு தான் ஆக்னி ஸ்கார்னு சொல்கிறோம். ஸோ ஆக்னி ஸ்காரிங் பார்த்திங்கன்னா அது எக்ஸசிவ் டிஷ்யூ க்ரோத் நிறையா வளர்றனாலையும் வரலாம், அதுக்கு பேர் ஹைப்பர்ட்ராஃபிக் ஸ்கார்னு சொல்லுவாங்க. இல்லை டிஷ்யூ வந்து குறைஞ்சி போகிறனாலையும் வரலாம், அது அட்ராஃபிக் ஸ்கார்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ராடாக டிவைட் பண்ணுறது. ஹைப்பர்ட்ராஃபிக் ஸ்காரிங் அப்படிங்கிறது டிஷ்யூ நிறைய பில்டப் ஆகி ஒரு தழும்பு மாதிரி ஆயிரும் ஃபேஸில். இது காமனாக பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஸ் கிட்ட, ஜா லைனில், சீக்ஸில் காமனாக வரும். ஸோ இது இல்லாமல் சில பேருக்கு கீலாய்டல் டெண்டன்சி இருக்கும். அப்படின்னா என்னென்னா, ஜெனிட்டிக்காகவே சில பேருக்கு தழும்பு அடிப்பட்டு தழும்பு வந்தாலும் சரி, இல்லை தானாகவே தழும்பு வரும்போது பெருசாக அந்த அந்த புண்ணு வந்துட்டு போன இடத்த தாண்டியும் இன்னும் பெருசாக வளர்ந்துட்டே போகும் தழும்பு. அதுக்கு பேர் கீலாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் அவங்களுக்கு ஆக்னி வந்துட்டு போனதுக்கப்புறம் ஸ்காரிங் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ஹைப்பர்ட்ராஃபிக் ஸ்கார்ஸ், அதாவது எக்ஸசிவ் டிஷ்யூ வளர்றனால வருது. அட்ரோபிக் ஸ்கார்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய 3 to 4 டைப்ஸ் இருக்குது. ஐஸ்பிக் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நல்லா டீப்பாக இருக்கும், நேரோவாக இருக்கும், ஒரு 2 mm டெப்த்துக்கு இருக்கும். அதாவது இப்படி கோனிக்கலாக இப்படி ஷார்ப்பாக எட்ஜ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாக்ஸ் மாதிரியே இருக்கும், சிக்கன் பாக்ஸ் ஸ்கார் மாதிரியே இருக்கும். 2 எட்ஜஸும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் டெப்த் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ரோலிங் எட்ஜ் ஸ்கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது இப்படி ஒரு மேடு பள்ளம் வந்துட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ஆரஞ்ச் பீல் அப்பியரன்ஸ் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னில். 2 சீக்ஸ்லையும் தானே காமனாக ஆக்னி வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆரஞ்ச் பீல் அப்பியரன்ஸ் மாதிரி ஒரு மேடும் பள்ளமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அட்ரோபிக் ஸ்கார். அப்படின்னா டிஷ்யூ வந்து அங்கே உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப்புக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது. சிலதெல்லாம் பீல்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம், சிலது வந்து லேசர் பண்ணி சரி பண்ணிக்கலாம், சிலதுக்கு கம்பைன்டு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் தேவைப்படும், ரிவிஷன் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படலாம். ஸோ இதெல்லாம் தான் இதோட இம்பார்ட்டன்ஸ். இது இல்லாமலும் நிறைய கிரேடிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் பேசிக்கான ஒரு ஓவர்வியூ. ஸோ இது ஆக்னி ஸ்கார்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எல்லா ப்ரொசீஜர்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.